வாங்க வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஏபிசி மால்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்கப்பா. தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா சீச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கேரட் எடுத்து நல்லா அப்படி சீச்சி எடுத்துக்கோங்கப்பா. ஒரு பீட்ரூட்டை நல்லா தோலை சீவிட்டு அதையும் சீச்சி எடுத்துக்கோங்கப்பா. மூணையும் தனித்தனியாக தட்டில் வச்சு நல்லா வெயிலில் காய வைக்கணும்ப்பா. 3 நாள் வெயிலில் காஞ்சிச்சுன்னா நல்லா பவுடராக வந்துடும். 3 நாள் கழித்து எடுத்தால் இப்படி காஞ்சிரும்ப்பா. அங்கே பாருங்கள் எப்படி சலசலன்னு சத்தம் கேட்குதுன்னு பாருங்கள். 50 கிராம் பாதாம் போட்டு நல்லா வறுத்துறணுப்பா. 50 கிராம் முந்திரி பருப்பு அதையும் போட்டு வறுத்துறணும்ப்பா. இப்போ ரெண்டையுமே நம்ம வெறிஞ்சட்டியில் தான்ப்பா வறுக்கணும். எண்ணெய் நெய் எதையும் படக்கூடாது. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறணும்ப்பா. இப்போ இந்த காய வச்சுருந்ததுப்பா கேரட்டு பீட்ரூட்டு ஆப்பிள் 3ஐயும் நல்லா பவுட்ரு பண்ணிடணும் மிக்ஸி சாரில் போட்டு. இந்த 4 ஏலக்காயை போட்டுருவோம்ப்பா. பாதாம் முந்திரியும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த அளவுக்குப்பா நல்லா அரைச்சி எடுத்துடணும். பார்த்துக்குங்க, இந்த அளவுக்கு அரைச்சிடணும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு இந்த பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டுக்குருவோம்ப்பா. அந்த கிளாஸில் இப்போ 1 டம்ளர் பால் அதில் சேர்த்துக்குருவோம்ப்பா. ஏபிசி மால்ட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுப்பா. இதில் இனிப்பு இருக்கும்ப்பா. ஆனால் உங்களுக்கு பத்தலைன்னா 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு ஆற்றிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.